சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் திமுக செயற்குழு கூட்டத்தில் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டப்படுகிறது. அது குறித்தான நேரலை காட்சிகளை சார்பற்ற சமுதாய கட்டமைப்பை காத்து நாட்டின் பன்முகத்தன்மை இடையூறின்றி காப்பாற்றப்பட தன் வாழ்நாள் முழுவதும் விழிப்புடன் இருந்து எட்டர்னலி விஜிலண்ட் உழைத்தவர். அரசியல் சட்டத்தின் மாண்புகளை நிலைநாட்டி ஜனநாயகத்தின் அடிப்படை நெறிகளான எழுத்துரிமை, பேச்சுரிமை, போராட்டம் நடத்தும் உரிமை என்று முழுமையான சுதந்திரத்தை அப்சல்யூட் ஃப்ரீடம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். நாட்டின் நெருக்கடி நிலையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் ஒருவர் மட்டுமே. அதற்கான விலையாக ஆட்சியையே பறிகொடுத்தவர். ஆனால் நெஞ்சுக்கு நீதியாக நினைத்து போற்றிய தமது கொள்கையை நெருக்கடியிலும் முன்னெடுத்தார் என்று தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே, ஏன் உலகமே வியந்தது. அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்ட ராஜமன்னார் குழு அமைத்து மாநில சுயாட்சி முழக்கத்தை முதலில் எழுப்பியவர். தமிழக சட்டமன்றத்தில் அதற்காக முதலில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியவர். தொலைநோக்கு சிந்தனையுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அட்டானமி ஃபார் தி ஸ்டேட்ஸ், ஃபெடரலிசம் அட் தி சென்டர் என்று உருவாக்கிய உரிமை முழக்கம் இன்றைக்கு இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் எதிரொலிக்கிறது. மாநில முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேற்றும் உரிமையை பெற்றுத்தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பொது வாழ்வில் ஊழலை ஒழித்து தூய்மையையும் நேர்மையையும் நிலைநாட்டிட வார்டு கவுன்சிலர் முதல் முதலமைச்சர் வரை அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்த மாநில அளவில் ஒரு சட்டத்தை இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். பெண்ணுரிமை, மகளிர் நலம் போற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், மகப்பேறு உதவி திட்டம், விதவை பெண்கள் மறுவாழ்வு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிகளில் பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமனம், பொருளாதார சுதந்திரம் பெற்று சுயச்சார்பும் தன்னம்பிக்கையும் வளர வேண்டும் என்பதற்காக முதலில் மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தாற்போல் சொத்தில் பெண்களுக்கு சமபங்கு கிடைக்கும் வகையில் புரட்சிகரமான சொத்துரிமை சட்டம் உள்ளிட்டவற்றை இயற்றி பெண் விடுதலை, எமான்சிபேஷன் ஆஃப் விமன், பெண் விடுதலை போற்றும் பெருமை மிக்கவராக தலைவர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தொழிலாளர் நல திட்டங்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் ஆகியவை முன்மாதிரியானவை. மாநில மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்தில் அவர் காட்டிய ஆர்வம் அளப்பரியது. காவல்துறையினருக்கு 3 முறை போலீஸ் கமிஷன்களை அமைத்து பயன் தரும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர். அரசு ஊழியர்களின் ரகசிய பதிவேடு, கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்டு முறையை ஒழித்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கி அரசு நிர்வாகத்தின் அசைக்க முடியாத தூண்களில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் முக்கியமானவர்கள் என்ற சீரிய எண்ணத்துடன் செயல்பட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டம், தமிழ்நாட்டை குடிசைகளே இல்லாத மாநிலமாக்கும் கலைஞர் கான்கிரீட் வீடு கட்டும் திட்டம், ஏழை மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் இலவச திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவிற்கே முன்னோடி திட்டங்களாக, நாட்டின் வளர்ச்சிக்கும் கட்டமைப்புக்கும் நல்வழி காட்டும் திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. அன்னை தமிழை அரியணையேற்றும் அனைத்து முயற்சிகளையும் தன் உயிர் மூச்சாக கருதியவர். சென்னை மாநகரத்தை மெட்ராஸ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டு வந்த நிலையை மாற்றி எல்லா மொழிகளிலும் சென்னை என செந்தமிழில் சொல்லும்படி மாற்றியவர் தலைவர் கலைஞர். பள்ளிகளில் கட்டாய தமிழ் கல்வி, தமிழில் பொறியியல் பட்டப்படிப்பு, தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகள், சலுகைகள், தமிழ் நூல்கள் நாட்டுடைமை, உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கிட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி வலியுறுத்தியது, சென்னையில் வள்ளுவர் கோட்டம், சூழும் தென்கடல் ஆடும் குமரியில் 133 அடி உயரத்தில் விண்ணுயர ஐயன் திருவள்ளுவர் சிலை என்று கோட்டம் முதல் குமரி வரை தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் காலம் முழுவதும் உறுதியுடன் நின்ற தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிடம்
திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலமாக பெற்றுத்தந்தது நாட்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை சரித்திரம். கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினை வெற்றிகரமாக நடத்தியவரும், தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு வழங்கியவரும் அவரே. தமிழ் அன்னைக்கு மனம் கனிந்த முதலும் வகையில் அரசு நிகழ்ச்சிகள், கல்வி நிலைய விழாக்களில் மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக இடம்பெறச் செய்தவரும் கலைஞர்தான். தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு தொடக்கம் எனவும் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கை கடைபிடிக்கவும் வழியமைத்து பிறமொழி பண்பாட்டு மேலாதிக்கத்திலிருந்து தமிழ் பண்பாட்டை மீட்டெடுத்து காத்தவர் தலைவர் கலைஞர். மாபெரும் அரசியல் தலைவரான கலைஞர் அவர்கள் பன்முகத்திறன் கொண்ட ஆற்றலாளர் ஆவார். எழுத்தாளர், நாவலாசிரியர், கட்டுரையாசிரியர், பத்திரிகையாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், நாடக நடிகர், திரைப்பட கதை வசனகர்த்தா, திரை இசை பாடலாசிரியர் என தான் தொட்ட துறைகள் அனைத்திலும் வெற்றி முத்திரை பதித்தவர். தன் படைப்பு திறமை வாயிலாக திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளான சுயமரியாதை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, சமூக நீதி ஆகியவற்றை மக்களின் மனங்களில் நிலைபெறச் செய்தவர். அவருடைய பராசக்தி திரைப்பட உரையாடல்கள் திரைத்துறையில் திருப்பு முனையை ஏற்படுத்தி பாமரர்களிடமும் பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு சேர்த்தன. மந்திரி குமாரி, மனோகரா, மருதநாட்டு இளவரசி, ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இளமை பருவத்திலேயே காவிரி நீரை பருகி காவிரி தீரத்தின் மைந்தனாக வளர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை முதலில் வலியுறுத்தியவர், வழக்காடியவர். விபி சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்க செய்து அதன் இடைக்கால தீர்ப்பையும் இறுதி தீர்ப்பையும் பெற்று தந்தவர். தன் இறுதி காலம் வரை காவிரி உரிமைகளை காக்கும் போராட்டத்தை தொடர்ந்தவர். அதுபோலவே முல்லை பெரியாறு அணையின் உயரத்தை 142 அடியாக உயர்த்துவதில் சட்ட ரீதியான வெற்றிக்கு பெரிதும் பாடுபட்டவர். கிருஷ்ணா நதிநீர் சென்னைக்கு குடிநீராக கிடைத்தல செய்ய உழைத்தவர். கடல் நீரை நன்னீராக மாற்றி குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தவர். தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பெருக்கி பாசன பரப்பளவை அதிகரித்திட 30க்கும் மேற்பட்ட அணைகள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டன. சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு ஆறுகளை தூர்வாரும் பணியை செம்மைப்படுத்தி செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அது மட்டுமின்றி ஒகேனக்கல் உள்ளிட்ட மெகா குடிநீர் திட்டங்கள், மாநில அளவில் நதிகள் இணைப்பு திட்டங்கள் என நீர் மேலாண்மையை சிறப்பாக கடைபிடித்தவர் தலைவர் கலைஞர். சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட மேம்பாலங்கள், நெடுஞ்சாலைகள், வகுத்து செயல்படுத்திய தொழிற்கொள்கைகள், தொழில் முதலீடுகளை ஈர்க்க அவர் காட்டிய ஆழ்ந்த அக்கறை எல்லாம் மாநிலத்தின் உட்கட்டமைப்பை உயர்த்திய ஏணிகளாக அமைந்ததை பார்க்க முடியும். நகர்ப்புறங்களில் மட்டுமே கல்லூரிகள் என்றிருந்த நிலையை மாற்றி கிராமப்புறங்களிலும் கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கியது, புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்கியது, மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரிகளை அமைத்தது, நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகையுடன் தொழிற்படிப்புகளில் இடமளித்தது, பள்ளிகளில் கணினி கல்வி, சமச்சீர் கல்வி, இணைய பயன்பாட்டிற்கேற்ற வகையில் சீரழமை தமிழ்மொழி சிறந்து விளங்க கணினி இணைய மாநாடுகள் நடத்தி அவற்றின் முடிவுகளை செயல்படுத்தி இளைய தலைமுறையினர் நவீன தொழில்நுட்பங்களில் தமிழை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்திட துணை நின்றது உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் ஏற்பட்ட முன்னேற்றமான மாற்றங்கள் இன்றைய வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளாக இருக்கின்றன. திருநங்கைகள் என பெயர் சூட்டி மாற்றுப்பாலினத்தினரின் நலன் காத்தது, தொழுநோயாளிகள் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையங்களை உருவாக்கியது, மனித கழிவை மனிதனே அகற்றி சுமக்கும் கொடுமையை நீக்க சட்டம் இயற்றியது என சமூகத்தில் யாரெல்லாம் பள்ளத்தில் வீழ்ந்து ஒடுங்கி கிடக்கிறார்களோ, ஒதுக்கப்பட்டுள்ளார்களோ அவர்களையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் வழி நின்று கை தூக்கி விடுவதற்கு சமூக நீதி கரத்தை நீட்டி அவர்களின் தன்மானம் சுயமரியாதையை காத்தவர். தாய் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலும் வாழும் தமிழர்களுக்கும்
கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கும் அரணாக விளங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக ஈழத்தமிழர் துயர் துடைக்கவும் அவர்களின் உரிமையை நிலைநாட்டவும் 1956 முதலே குரல் கொடுத்து வரும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஈழத்தமிழர் உரிமைக்காக பல போராட்டங்கள் கண்டு சிறை சென்றவர். டெசோ அமைப்பின் மூலம் ஈழத்தமிழர் விடுதலை குரலை இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் எதிரொலிக்க செய்தவர். தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களுக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர். ஈழத்தமிழர்களுக்கு பேர் ஆதரவாளர் என்பதற்காக தலைவர் கலைஞர் தலைமையிலான கழக ஆட்சியே இனத்துரோக அச்சூழ்ச்சியினால் கொல்லைப்புற வழியாக கலைக்கப்பட்டது. அதன் பிறகும் ஈழத்தமிழர் உரிமைக்கான அவர் குரல் தீரத்துடன் தொடர்ந்து ஓங்கி ஒலித்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்களுக்கான நலத்திட்டங்களின் நாயகர், ஜனநாயகத்தின் கண்ணயரா காவலர், கூட்டாட்சி தத்துவத்தின் மூலவர், மத்திய மாநில உறவுகளில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் மக்கள் தலைவர், சமூக நீதி சாதனையின் தண்ணீர் இல்லா சரித்திரம், அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் பிளான் வெற்றிகரமாக செயல்படுத்திய சிந்தனை திறன்மிக்க செயல்பாட்டாளர், தேசிய அரசியலில் பெண் ஒருவரும் பிரதிபா பாட்டேல், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரும் KR நாராயணன், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் ஜெயில்சி, குடியரசுத் தலைவர்களாக பொறுப்பேற்க பாடுபட்டவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் மீரா குமார், மக்களவை சபாநாயகராக வர உறுதுணையாக நின்றவர். நாட்டின் பாதுகாப்பிற்கு சீன போர் உள்ளிட்ட அச்சுறுத்தல்கள் வந்த போதெல்லாம் நாட்டின் ஒருமைப்பாட்டின் பக்கம் உறுதியாக நின்று மத்திய அரசுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு கொடுத்த தேசாபிமானி. ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் கலைஞர் உறுதியாக இருப்பார் என்று இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பானதொரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து மாநில கட்சி தலைவராக இருந்தாலும் தேசிய அரசியலில் உரிய முக்கியத்துவம் பெற்று விளங்கியவர். பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்குவதிலும் மத்தியில் கூட்டணி அரசுகளை உருவாக்கி மாநிலங்களின் உரிமை குரல் வலிமையாக ஒலிக்கவும் அடிப்படை காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் விரிவான தேர்தல் கூட்டணிகளை பிராட் பேஸ்ட் அலையன்சஸ் அமைத்து திராவிட பேரியக்கத்தின் அரசியல் ஆசானாக விளங்கியவர். பாராளுமன்ற ஜனநாயகத்தின் பிதாமகனாக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்களின் சட்டமன்ற காலம்தான் ஜனநாயகத்திற்கும் கருத்துரிமை அடிப்படையிலான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கும் பொற்காலம். நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு மிகுதியாக பெற்ற பேர் ஆளுமை அவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கருதி அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை மட்டுமில்லாமல் மாற்று கருத்துடையோரையும் மனமு வந்து வரவேற்று மதித்து செயல்படுவது, கனிவு, துணிவு, பணிவு போன்ற உயர்ந்த குணநலன்களுக்கு இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளையும் கண்ணீர் கடலில் மிதக்க விட்டு மறைந்து விட்டார் என்பதை கழகத்தின் தலைமை செயற்குழு மிகுந்த கனத்த இதயத்துடனும் கண்ணீர் பெருக்குடனும் பதிவு செய்கிறது. எந்நாளும் எளிமையை போற்றிய இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நேஷனல் மோர்னிங் கடைபிடிக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற கட்டடத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. குடியரசுத் தலைவர் இரங்கல் தெரிவிக்க பிரதமர் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இரங்கலுரை வாசிக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சரவையின் சார்பில் தலைவர் கலைஞருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் பல மாநில அரசுகளும் தலைவர் கலைஞரின் மறைவிற்கு துக்கம் கடைபிடித்து அவர் தனது 94 வயதில் 81 ஆண்டு கால அர்த்தம் பொதிந்த பொதுவாழ்வு செயல்பாட்டிற்கு ஓய்வு கொடுத்து அவர் விரும்பியபடியே தன் ஆருயிர் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருகில் அவருடைய அன்பு தம்பி உழைத்த அந்த ஓய்வறியா சூரியன் தனது 94 வயதில் 81 ஆண்டு கால அர்த்தம் பொதிந்த பொதுவாழ்வு செயல்பாட்டிற்கு ஓய்வு கொடுத்து அவர் விரும்பியபடியே தன் ஆருயிர் தலைவர்
பேரறிஞர் அண்ணா அவர்களின் அருகில் அவருடைய அன்பு தம்பி என்ற பிறப்புரிமையுடன் மீளா துயில் கொண்டுள்ள நிலையில் வான்மிட்டும் அவரது புகழை காருள்ளவரை கடல் நீருள்ளவரை குறைந்திடாமல் காத்து அவர் கண்டதும் கொண்டதுமான லட்சியங்களை எள்ளளவும் வழுவாமல் என்றும் கடைபிடித்து நிறைவேற்ற உறுதியேற்று கழக தலைமைச் செயற்குழு இதயபூர்வமான இரங்கலை தீரா கண்ணீருடன் பதிவு செய்கிறது. வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவிக்க அனைவரும் எழுந்து நின்று அமைதி காத்திட வேண்டுகிறேன். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலூர் கிழக்கு மாவட்ட அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். காந்தி அவர்கள் உரையாற்றுவார். தலைமை செயற்குழு கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கழக செயல் தலைவர் தளபதி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, கழக முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக துணை செயலாளர் ஐ பெரியசாமி அவர்களே, சுபலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, விபி துரைசாமி அவர்களே, அமைப்பு செயலாளர் பாரதி அவர்களே, என்ஆர் இளங்கோ அவர்களே, மாநில உறுப்பினர் கனிமை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, செயற்குழு உறுப்பினர்களே, முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த செயற்குழு கூட்டம் பொதுவாகவே உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு தலைவர் இருப்பார் என்றது பொதுவாகவே தலைவர் உயிரோடு இருக்கும்போது நமக்கு தெரியல ஒரு பெருமை. இன்னைக்கு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் தலைவர் பற்றி பேசும்போது நமக்கே தலைவர் இவ்வளோ செஞ்சுக்கிறான்ற ஒரு எண்ணத்தோடு நமக்கு இந்த துக்க நாளில் விட நமக்கு ஒரு அந்த இவங்கெல்லாம் பேசும்போது பொதுவாக எல்லாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பொதுவாகவே யார் பார்த்தாலும் யார் ஒரு ஆளோட குறை சொல்ல முடியல. அவர் இந்த மாதிரி ஒரு தலைவரா நமக்கே தெரியலையே, எவ்வளோ நாளா இந்த மாதிரி தலைவர் எனக்கு தெரியலையே. இதுக்கு பிறகுதான் இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரா. என்னை பொறுத்த வரைக்கும் 67லேருந்து அவரோடு இருந்த காரணம் அண்ணன் ஆற்காடார் அண்ணன் துரைமுருகன் தான். நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் எனக்கு தெரிஞ்சது கலைஞர் தான். எனக்கு பொதுவாக பதவியெல்லாம் எனக்கு தெரியாது. 30 வருஷம் எனக்கு எந்த பதவியும் நான் கேட்டது கிடையாது. எனக்கு தெரியாது அந்த குடும்பத்தோடு இருந்தவன். நான் ஒரு மாவட்ட செயலராகவே ஒரு எம்எல்ஏவேன்னு தெரியாது. 91 என்னை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை அந்த அம்மா ஜெயிலில் போட்டாங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் திமுகவின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம்.